என்ன சொல்லுச்சு, பிசிஎம் அதாவது பேக்லாக் என குறிப்பிடப்பட்டு நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, அதன் விவரம் பின்வருமாறு அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிசிஎம் இது மாதிரி வேக்கன்சிஸ் வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 ரூலின் படி பேரா நம்பர் 4 படி பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான பின்னடைவு பிசிஎம் பேக்லாக் வேக்கன்சி காலிப்பணியிடமாக வைக்கப்பட்ட நியமனம் மேற்கொள்ள இயலாது. கீழ்காணும் அட்டவணை குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிரியர்கள் நியமப்பட்டுள்ள சுழற்சியானது அரசாணை எண் 40 மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை 30/4/2024 படி தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அளித்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட இன சுழற்சியாகும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பிரசக பணியாற்றிய புலவர் எஸ்.சி. திருமலை என்பார் 13/1/2019 அன்று கல்லூரி நிர்வாகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதையடுத்து தனியார் நீதிமன்ற வழக்கில் தொடரப்பட்டுள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ளது. கடைசியாக இந்த வழக்கு 19/1/2025 கேட்புக்கு வந்துள்ளது. மேலும் கல்லூரி செயலர் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு 13/7/2022 தேதியிட்டுள்ளது. வழக்கு முடிவுறு நிலையில் மட்டுமே மறு நியமனம் குறித்து பரிசீலிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் விவரம் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேற்படி காலி பணியிடம் குறித்த தனியாரால் தொடங்கப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலை இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பை பெறப்படும் வரை அப்பணியிடத்தை காலி பணியிடமாக கருத இயலாது நிலையில் மேற்கண்ட உதவி பிரசன்ன நியமனத்தை பரிசீலிக்க இயலாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதன் இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லலாம். மேற்கொள்ளப்பட்ட 123 பணி நியமனங்களில் மேற்கண்ட 1 முதல் 34 வரையிலான பணியிடங்களுக்கான நியமனங்கள் உரிய இன சுழற்சி முறை பின்பற்றவில்லை என்பது தெரிய வருகிறது. மேலும் ஒரு பணியிடம் நீதிமன்ற வழக்கு நிலையில் உள்ள போதே நிரப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தனியார் கல்லூரி ஒழுங்காற்று விதி 14/11/4/2 பின்வருமாறு: The committee shall be filled up the post promotion by the direct recruitment. The committee shall, while making promotion, consider the claims of all qualified teachers in that college. If, however, none of qualified teachers in the college is found suitable for promotion, the vacancy shall be filled by the direct recruitment by calling application from qualified person through the press or by calling for the list of candidates from the employment exchange by following the rule of reservation order by the government from time to time. அப்படின்னா ஒரு கல்லூரிகளில் நீங்கள் தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்டி சொல்கிறது தான் ப்ரொமோஷனுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ ப்ராசஸ் உண்டு. அப்படி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அந்த கல்லூரிகள்லையோ அங்கேயோ யாருமே இல்லைன்னா அங்கே யாருமே